வெல்கம் டு அவர் சேனல் டாக்கீஸ் அண்ட் டாஸஸ். ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் நிறைய பிஸி ஸ்கெடியூல்ஸ் டைட்டாக இருக்கிறனால கொஞ்சம் வீடியோஸ் போட முடியல. சாரி ஃபார் த டிலே. இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பறந்து போ அப்படின்ற மூவியை பற்றியோட ரிவ்யூ தான் இது. எஸ், கரெக்ட். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ யார், ரோஹித் சர்மா. சாரி சார், கொஞ்சம் கிரிக்கெட் சேனலே பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ரோஹித் சர்மா இல்லை, சிவா, மிர்ச்சி சிவா, அவர் நடித்த படம் தான் பறந்து போன்ற மூவி. இந்த மூவியோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். டேரக்டர் ராம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன பையன், அவங்க அப்பா அம்மா, அதை பற்றின ஸ்டோரி தான். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் சித்தலப்பாக்கம் அந்த அவுட்ஸ்கர்ட்ஸில் வந்துட்டு ஒரு ஃபேமிலியில் இருக்காரு. ஹீரோயின் யார் பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட அம்மா வந்துட்டு ஒரு கோயம்புத்தூர் ஒரு இடத்துல வந்து ஒரு சில்க் சாரீஸ் வியாபாரம் பண்ணுறது, ப்ளஸ் இந்த எக்ஸ்போ பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட லைஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சொஃபிஸ்டிகேட்டட் லைஃபாக, பியர் ப்ரெஷர்னால பையனை ஹை ஸ்டடீஸை படிக்க வைக்கணும், ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கும் சேர்த்து படிக்க வைக்கணுன்ற மாதிரி ஒரு லைஃப்காக ரெண்டு பேரும் போடுறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ தொல்லை, அது எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நோக்கி எப்படி உங்கள் லைஃப் மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறதா ஸ்டோரி. அதில் இந்த பையனோட சுட்டித்தனம் நிறையவே இருக்குது. ஆனால் அந்த பையனுக்கு என்ன, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கும். ஒரு குளோபல் எக்ஸ்போஷர் வேணும், வெளியில் போகணும், சுற்றணும், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வேணும்னு ஆசை. பட் ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு லைஃப்குள்ளே அந்த பையன் வச்சிருக்காங்க. அவனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்போ. ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா, அவங்க பாட்டி வீட்டுக்கு போறாங்க, நடுவில் இஎம்ஐ சேசிங் அதெல்லாம் போகுது. அப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இவங்க வராங்க, அஞ்சலி வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு சடனாக மீட் பண்றாங்க. அப்போ அஞ்சலியோட லோக்கல் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் நடக்குது. அந்த டைம்ல அந்த பையன் வந்துட்டு அங்கே வில்லேஜ் லைஃப் ஸ்டைல், ஒரு நேச்சர், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண அவனுக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்க அப்பா அம்மா இதெல்லாம் பார்க்குறப்போ, நம்ம ஏன் இந்த மாதிரி லைஃப் நல்லா இருக்கு, இதெல்லாம் எப்படி இருக்கு. ஸோ இது மாதிரி லைஃப்குள்ளே இருந்துச்சுன்னா லைஃப் ஜாலியாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது, இதெல்லாம் பிடிக்காம போயிடுது. ஒரு மாதிரி அவங்க பேரண்டிங் மேலே அந்த பையனுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. எனக்கு உங்கள் ரெண்டு பேரும் பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது, நீங்கள் ரெண்டு பேரும் திரிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இது போக அந்த பையனுக்கு வந்து சின்ன வயசில் அவங்க ஸ்கூல் டைமில் வந்து ஒரு க்ரஷ்ன்ற மாதிரி ஒரு குட்டி பொண்ணு இருக்குது. ஸோ அது கூடலாம் எப்படி இருக்குது, அவங்க லைஃப் ஸ்டைலையும் பார்க்குறாங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்க. ஸோ அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல், இங்கே வில்லேஜ். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன் நிறையவே வருது அந்த வயசுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் நோக்கி எப்படி ஸ்டோரி போகுது, ஸோ இயற்கையோட லைஃப் எப்படி இருக்குது இந்த பையனுக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன கற்றுக் கொடுக்குது, மலை ஏறுறான், திடீர்னு பயமாக இருக்குன்றான், திரும்ப மலை இறங்க முடியலன்றான். ஸோ எண்ட் ஆஃப் த மூவியில் எப்படிலாம் போகுது. ஸோ இதோ ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கன்விங் மூவியாகவும் இருக்குது, டேரக்டர் ராமோட டிபிக்கல் ஸ்டைலில். ஸோ மஸ்ட் வாட்ச், ஒரு ஃபேமிலி என்டர்டைனர், நல்லா ஜாலியாக இருக்குது. சிவா வழக்கம் போல் அவரோட டான்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா காமெடியாகவே இருக்குது படத்தில் அங்கங்கே சில சீன்ஸில். ஸோ இது டிபிக்கல் ஒரு ராமோட மூவி, ப்ளஸ் சிவாவோட அங்கங்கே ஒரு சின்ன சின்ன காமெடிஸ் ட்ராக்ஸ் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ மஸ்ட் வாட்ச் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.